வணக்கம். நம்மளோட சிறகடிக்க ஆசை சீரியல்ல வரக்கூடிய எபிசோட் என்ன மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். ஸ்ருதியும் ரவியும் ரூம்ல இருக்காங்க. ஸ்ருதிக்கு கொஞ்ச நேரம் ஒரு மாதிரி மூஞ்சி வச்சுட்டு இருக்காங்க. ரவி வந்து கேட்கறாங்க, ஸ்ருதி என்ன ஆச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு கேட்கறாங்க. அப்போ ஸ்ருதி சொல்றாங்க மனசுல இருக்கிறத, ரவி நான் ஒன்று சொல்றேன், நீ தப்பா எடுத்துக்காத அப்படின்னு சொல்றாங்க. என்னாச்சு ஸ்ருதி, நீ சொல்லு அப்படின்னு ரவி கேட்கறாரு. அதுக்கப்புறம் ஸ்ருதியும் சொல்றாங்க, இந்த மாதிரி ரோஹிணியை பார்த்தோன்னா டவுட்டாவே இருக்கு. அவங்க அப்பா மலேசியால இருக்காங்க. போலீஸ் ஜெயில போட்டிருக்காங்க, என்னென்னமோ சொல்றாங்க. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்றது பொய்யுமா தான் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்றாங்க. என்ன ஸ்ருதி சொல்ற, ஏன் இப்படி பேசுற அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல ரவி, என்னதான் இருந்தாலும் பெத்த அப்பா அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, ஒரு வாட்டி போய் பார்க்கணும், அப்படி எதுவுமே கிடையாது. அதுமே அவங்களுக்கு டென்ஷனும் கிடையாது. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு ஸ்ருதி கேக்குறாங்க. ரவி சொல்றாரு, ஸ்ருதி அப்படிலாம் இருக்கா ஸ்ருதி, அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ அப்படின்னு சொல்லி ரவி சொல்றாங்க. அப்போ ஸ்ருதி சொல்றாங்க, நிறைய பேருக்கு வாய்ஸ் கொடுத்துருக்கேன், அவங்க பொய் சொல்லும் போதெல்லாம் அவங்க கிட்ட ஒரு நர்வஸ் இருக்கும், ஒரு பயம் இருக்கும். அந்த பயம் நான் ரோஹிணி கிட்ட அவங்க அப்பா பத்தி பேசும்போது அந்த பயம் அவங்க கண்ணுல தெரியுது. இதனாலதான் எனக்கு டவுட் ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்கு, இது என்னன்னே தெரியல அப்படின்னு ஸ்ருதி சொல்றாங்க. அப்ப ரவி, ஸ்ருதி நீ இதெல்லாம் போட்டு குழப்பிட்டு இருக்காத, நம்மளுக்கு என்ன, அவங்க ஏதோ பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ரவி கிளம்பி போறாங்க. ஸ்ருதி நினைக்கிறாங்க, ரவி கிட்ட சொல்லி எதுக்குமே வேலைக்கே ஆகாது, இவகிட்ட சொன்னோம் பாரு, நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஸ்ருதி என்ன பண்றாங்க அப்படின்னா டப்பிங் ஸ்டுடியோக்கு கிளம்பி போறாங்க. போனதுக்கு அப்புறம் டப்பிங் பண்றதுக்காக அவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல என்னத்துக்கு எதுக்கு நம்ம டப்பிங் கொடுக்க போறோம்னு சொல்லி ஒரு ரிஹர்சல் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த சீரியல்ல ஒரு 2 செகண்ட்ஸ் கவுண்டமணி வந்துட்டு போறாரு. ஆனா அது ஸ்ருதி கவனிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் டப்பிங் பண்றதுக்காக உட்காராங்க, டப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல கவுண்டமணி வருதா பாக்குறாங்க. பார்த்ததுக்கு அப்புறம் சரி ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஷாக்காக ஏஞ்சி பாக்குறாங்க. பார்க்கும்போது அது கவுண்டமணி கன்ஃபார்ம் பண்றாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் கிட்ட கேக்குறாங்க, சார் இவர் யாரு அப்படின்னு கேக்குறாங்க ஸ்ருதி. அப்போ சொல்றாரு, இவர் ஆர்டிஸ்ட் தான்மா, இவரு சீரியல் நடிச்சுட்டு தான் இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. சார் என்ன சார் சொல்றீங்க, நான் இவ்வளவு நேரம் டப்பிங் கொடுத்துட்டு இருக்கேன், இவரை நான் எதிர்க்கு பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்லம்மா, அவரு வேற சீரியல் தான் பண்ணுவாங்க, நம்ம சீரியல் இப்பதாம்மா பண்றாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்படிங்களா சார், ஓகேங்க சார், எனக்கு இவர் இருக்கிற இடம் எங்க உங்களுக்கு தெரியுமா சார் அப்படின்னு கேட்கறாங்க. அப்போ டேரக்டர் சொல்றாரு, எனக்கு தெரியாதுமா, என்னோட அசிஸ்டன்ட்க்கு தெரியும், நான் அவங்ககிட்ட வேணா கேட்டு உனக்கு அனுப்பட்டா அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க சார், கொஞ்சம் சீக்கிரமா கொஞ்சம் அனுப்பி விட சொல்லுங்க அப்படின்னு டேரக்டர் கிட்ட சொல்றாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே டப்பிங்க பண்ணி முடிக்கிறாங்க. முடிச்ச உடனே அவங்களுக்கும் அட்ரஸ் வருது, அதாவது கவுண்டமணி இருக்கிற வீடோட அட்ரஸ் வருது. வந்த உடனே நம்ம யாரை கூட்டிட்டு போறதுன்னு சொல்லி ஸ்ருதிக்கு ஒரே டவுட்டு. ரவி கிட்ட சொன்னா ரவி கண்டிப்பா எல்லாருக்கிட்டையுமே சொல்லிடுவான், மொத்தம் ஓப்பன் ஆயிடும். இப்போதைக்கு யாருக்கும் தெரியவும் வேணாம், நம்ம கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாருக்கிட்டையுமே சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. யார்கிட்ட சொன்னா கரெக்டா இருக்கும்னு சொல்லி யோசிக்கும் போது தான் மீனாவை கூப்பிட்டா கரெக்டா இருக்கும்னு சொல்லி மீனாவை கூப்பிடுறாங்க. மீனாவும் வராங்க அவசர அவசரமா. இன்னும் ஸ்ருதியாச்சு, ஏன் அவசர அவசரமா வர சொன்னீங்க அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப ஸ்ருதி சொல்றாங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை மீனா, நான் சொல்ற இடத்துக்கு கொஞ்சம் போங்களேன் அப்படின்னு சொல்றாங்க. என்னாச்சு ஸ்ருதி, ஒழுங்கா சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணும் இல்லை மீனா, நீங்க போங்க, நான் அதுக்கப்புறம் சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லி 2 பேருமே அங்க இருக்கிற அந்த அட்ரஸுக்கு போறாங்க. போனதுக்கு அப்புறம் வீடு டாப்பால் போட்டு இருக்கு. மீனா கேக்குறாங்க, யாரை பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ ஸ்ருதி சொல்றாங்க, ஒரு நிமிஷம் மீனா இருங்க அப்படின்னு சொல்லி பக்கத்துல ஒருத்தர் உட்காந்துருக்காரு. அவர்கிட்ட கேக்குறாங்க, சார் இந்த வீட்டுல யார் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. இந்த வீட்டுல டவுன் பண்ணி சொல்லி ஒருத்தர் இருக்காருமா, அவரு கறிக்கடையில தான் இருக்காரு, கறிக்கடை வச்சிருக்காரு அவரு அப்படின்னு சொல்றாங்க. அப்படிங்களா சார், நான் போட்டோ காமிக்கிறேன், அவர் தான், கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்றீங்களா அப்படின்னு ஸ்ருதி கேக்குறாங்க. ஓகேம்மா காமிங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஸ்ருதியும் எடுத்து டவுன் பண்ணியோட போட்டோ காமிக்கிறாங்க. காமிச்ச உடனே அவரும் கன்ஃபார்ம் பண்றாரு, ஆமாம்மா அவர் தான் இந்த வீட்டுல இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. மீனா பார்த்தோன்னே ஒரே ஷாக்கு, என்ன ஸ்ருதி சொல்றீங்க, எப்படி உங்களுக்கு தெரியும், எப்படி அவரோட அட்ரஸ் உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ இந்த மாதிரி நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே ஸ்ருதி சொல்றாங்க. அப்பதான் மீனாக்கும் புரிய வருது, எனக்கு ஏற்கனவே டவுட் இருந்துச்சு, 2-3 வாட்டி இவரை நான் மார்க்கெட்ல பார்த்தேன், ஆனா துரத்தி போனேன், ஆனா மிஸ் ஆயிருச்சு அப்படின்னு மீனா சொல்றாங்க. இதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே அந்த கறி கடைக்கு போறாங்க. டவுன் மணியோட கேரக்டர் மொத்தமா க்ளோஸ் ஆக போகுது. அது இல்லாம ரோஹிணி பக்காவா மாட்டவும் போறாங்க. இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு அப்டேட் பண்றேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.